சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தமிழ் கட்சிகளிடம் சுமந்திரன் முன்வைத்துள்ள கோரிக்கை. வாக்களிப்பதை தவிர்த்து கொழும்பில் தங்கியிருந்த 10 லட்சம் வாக்காளர்கள். குருந்தூர் மலை பகுதியில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்ட தமிழர்கள் 3 கைது. மின்சார கட்டணம் அதிகரிப்பு தொடர்பில் மின்சார சபையின் முக்கிய அறிவித்தல். சர்வதேச உளவுத்துறையின் உதவியுடன் பாதாள உலகம் தொடர்பில் முக்கியமான நடவடிக்கை. உயிர்நீத்த உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்த அனைவரும் முன்வர வேண்டும். வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆட்சி மலர வேண்டும், டெலோ கட்சி உறுதி. உப்பு தட்டுப்பாடு குறித்து யாழ் மக்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள முக்கிய நடவடிக்கை. இலங்கையில் கோர விபத்து, 5 பேர் பலி, 35 பேர் படுகாயம். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO Cash and Carry என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். ஒரு சபையில் குறித்த ஒரு கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருந்தால் அந்த கட்சிக்கு நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய ஒரு உரிமை பொதுவாக இருக்கும். அந்த கோட்பாட்டிற்கு இணங்கி ஆதரவளிக்குமாறு தமிழ் கட்சிகளிடம் வினயமாக கோருவதாக தமிழரசு கட்சியின் செயலாளர் MA சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியாவில் நேற்று இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்துள்ள அவர், உள்ளூராட்சி தேர்தலில் 58 சபைகளில் தேர்தலில் போட்டியிட்டோம். ஆக குறைந்தது 35 சபைகளில் நாம் தனிப்பெரும் கட்சியாக உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டோம். 6 சபைகளில் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றோம். அந்த சபைகளில் தவிசாளர், உபதவிசாளரை தெரிவு செய்யும் பொறுப்பு கட்சிக்கு மட்டுமே இருக்கும். கட்சி சார்ந்து பொதுச் செயலாளர் அந்த பெயர்களை அனுப்பி வைப்பார். எமக்காக வாக்களித்த மக்களின் நம்பிக்கை வீண் போகாது. நாம் பொறுப்பெடுக்கும் சபைகளை திறமையுடனும் நேர்மையுடனும் நிர்வகிப்போம். ஒரு சபையில் குறித்த ஒரு கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருந்தால் அந்த கட்சிக்கு நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய ஒரு உரிமை பொதுவாக இருக்கும். அந்த வகையில் இந்த 35 சபைகளுக்குமான தவிசாளர், உபதவிசாளர்களை நாங்கள் முன்னிறுத்துவோம். மற்றைய கட்சிகள் இந்த பொதுவான கோட்பாட்டுக்கு இணங்கி நாம் முன்னிறுத்துகின்ற வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று தன்மையாக கேட்டுக்கொள்கிறோம். சில சபைகளில் விதிவிலக்கு ஏதும் இருந்தால் அது தொடர்பில் ஆராய்வோம். பொதுவான வகையில் இவ்வாறானதொரு நிலைப்பாட்டிற்கு வந்துள்ளோம். யாழ் மாநகர சபைக்கு இது பொருந்தும். விசேடமாக நாங்கள் கேட்டுக்கொள்வது தமிழ் கட்சிகளையே. அந்த கட்சிகள் இந்த உடன்பாட்டுக்கு வருவது நல்லது என்பது எமது வினயமான வேண்டுகோள். முஸ்லிம்களை பிரதித்துவப்படுத்தும் தமிழ் பேசும் கட்சிகளோடும் நாம் இணங்கி செயற்படுவோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை இந்த தேர்தலில் நாம் விமர்சித்ததாக எனக்கு நினைவில்லை. அவர்களும் எங்களை விமர்சித்ததாக ஞாபகமில்லை. சில கட்சிகள் எங்கள் மீது பாரதூரமான விமர்சனங்களை முன்வைக்கும் போது அதற்கான பதில்களையே வழங்கியிருந்தோம். தமிழ் கட்சிகளிடையே கூட்டு தொடர்வது நல்லது என்பது எமது சிந்தனை. காலப்போக்கில் அதை தீர்மானிப்போம். எனவே இந்த முயற்சி அப்படியான ஒரு போக்குக்கு வழிவகுக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலின் பொழுது வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த சுமார் 10 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிப்பதை தவிர்த்துவிட்டு கொழும்பில் தங்கியிருந்துள்ளனர். கொழும்பு மற்றும் புறநகர பகுதிகளில் பல்வேறு வேலை நிமித்தமாக அவர்கள் தங்கியிருந்தனர். நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இந்நாட்டின் தீர்மானமிக்க தேர்தல் அல்லாமை, அரசியல் மற்றும் தேர்தல் முறைமையின் மீது நம்பிக்கையின்மை, விரக்தி, வாக்களிப்பதற்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான செலவை தாங்க முடியாமை, இந்த தேர்தல் தொடர்பில் போதிய அறிவின்மை மற்றும் தொடர்ந்து பல தேர்தல்கள் நடந்தவை போன்ற காரணங்களால் கொழும்பு மற்றும் அதை அண்டிய பிரதேசங்களில் இருந்து சுமார் 10 லட்சம் பேர் வாக்களிக்க செல்லவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக முன்னைய தேர்தல்களை விட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பு வீதம் குறைவாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு குருந்தூர் மலை அடிவாரத்தில் காணப்படும் தமிழ் மக்களின் பூர்வீக வயல் நிலங்களில் பயிற்சிகை நடவடிக்கைக்காக பண்படுத்தல் செயற்பாட்டில் தமிழ் மக்கள் ஈடுபட்ட போது போலீசாரால் 3 கைது செய்யப்பட்டனர். கெல்கமுப சாந்தபோதி தேரர் தொல்லியல் திணைக்களத்தினரின் முறைப்பாட்டுக்கமைய முல்லைத்தீவு போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்ட 3வரையும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் போலீஸ் நிலையத்துக்கு சென்று கலந்துரையாடியுள்ளதோடு தமிழ் மக்கள் தமது பயிற்சிகை நிலங்களில் பயிற்சியை மேற்கொள்ளும் சுதந்திரம் மறுக்கப்படக்கூடாது என்றும் இத்தகைய அடாவடித்தனமான செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். தண்ணி முறிப்பு குருந்தூர் மலை பகுதியில் தமது வயல் காணிகளை பண்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்ட சாமி தம்பி ஏகாம்பரம், ஸ்ரீரத்தினம் கஜரூபன், பரதன்
இளமாறன் ஆகிய மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். தொல்லியல் திணைக்களத்தின் எல்லைக்கல் இடப்பட்ட பகுதிகளுக்குள் பண்படுத்தல் செயற்பாடு மேற்கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த விடயத்தை அறிந்தவுடன் உடனடியாக முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்து கைது செய்யப்பட்ட 3 பேருடனும் அவர் கலந்துரையாடியிருந்தார். அத்துடன் போலீஸ் பொறுப்பதிகாரியுடன் கலந்துரையாடிகளில் தமது வடக்கு வவுனியாவில் இருந்து முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தொல்லியல் திணைக்களத்தின் பகுதிக்குள் பண்படுத்தல் செயற்பாட்டில் ஈடுபட்டதற்காகவே தம்மால் குறித்த மூவரையும் கைது செய்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மின்சார கட்டணங்களை உயர்த்துவதற்கான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை அடுத்த வாரம் பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் சமர்ப்பிக்க உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் கடன் திட்டத்தில் உள்ள இலங்கை மின்சாரத்துக்கான செலவு பிரதித்துவ விலையை சமர்ப்பிக்க அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தெரிவித்துள்ளபடி மின்சார கட்டணத்தை 33% அல்லது அதற்கு மேல் அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. அடுத்த கடன் தவணை வெளியிடப்படுவதற்கு முன்னர் மின்சார செலவு காண்பிக்கப்படும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. நாட்டை விட்டு தப்பிச் சென்ற 10 பிரபல பாதாள உலக தலைவர்களை விரைவாக கைது செய்வதற்காக இலங்கை பாதுகாப்பு தரப்பு சர்வதேச நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் சமீபத்தில் நடந்த பல்வேறுபட்ட கொலைகளில் அவர்களும் அவர்களின் கும்பல்களும் நேரடியாக ஈடுபட்டிருப்பதால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களின் உண்மையான கடவுச்சீட்டுகள் மற்றும் போலி கடவுச்சீட்டுகள் தற்பொழுது பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச உளவாளிகளூடாக அவர்களை பற்றிய உளவுத்துறை தகவல்கள் பெறப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தமது கைகளால் உறவுகளை வழங்கிய உறவுகளுக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது மிக அவசியமான விடயமாகும் என மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் மே மாதம் 12 தொடக்கம் 18 வரையில் உயிர் நீத்த உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்த பல்கலைக்கழக மாணவர்கள், தமிழ் தேசியத்துக்காக பயணிப்போர் உள்ளிட்ட அனைவரும் முன்வர வேண்டும் என அந்த அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இந்த ஜனாதிபதி வரலாறு தெரியாத எங்கள் இளம் சமூகத்திடம் தன்னை நல்லவராக காட்டும் செயற்பாட்டை முன்னெடுத்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வெளித்தோற்றத்தில் தன்னை நல்லவராக காட்டிக்கொண்டு சிங்கள அரசியலுக்குள் முழுமையாக சிக்கியுள்ளதாகவும் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஒரு இனமே அளிக்கப்பட்ட நாள் மே மாதம் 18. அதை யாராலும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது என்றும் இந்த இன அழிப்பானது சர்வதேசத்தின் உதவியுடன் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். வடக்கு கிழக்கெங்கும் பரந்துபட்ட அளவில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆட்சி மலர வேண்டும், அதில் நாங்கள் உறுதியாக இருப்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான தமிழீழ விடுதலை இயக்கத்தின் டெலோ கட்சியின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்தார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமைக்குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது. அதன்பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். உள்ளூராட்சி சபைகளை பலப்படுத்துவது தொடர்பில் நாம் கலந்துரையாடியுள்ளோம். அந்த வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஊடாக தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து சபைகளை பலப்படுத்துவதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கெங்கும் பரந்துபட்ட அளவில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆட்சி மலர வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதற்கு ஒத்துழைப்பதாக முடிவு எட்டப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்திருந்தார். வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் திருலிங்கநாதன் உப்பு விநியோகம் குறித்து ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் உப்பின் விலை கட்டுப்பாடற்ற ரீதியில் அதிகரித்துள்ள நிலையில் அச்சுவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்கம் மன்னாரில் உப்பை கொள்வனவு செய்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கும் விநியோகித்துள்ளது. இதற்கமைய 179 ரூபாவுக்கு ஒரு பாக்கெட் உப்பை பொதுமக்கள் இன்று முதல் கொள்வனவு செய்து கொள்ள முடியும். மேலும் பொதுமகன் ஒருவர் ஆகக்கூடியது 3 உப்பு பாக்கெட்டுகளை கொள்வனவு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரம்போட பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துள்ளது. இதில் 5 ஆண்கள் 3 பெண்கள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரம்போட கெரண்டி எல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 35க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று அதிகாலை நுரலியா கம்பளை பிரதான வீதியின் கொத்மலை கெரண்டி எல்ல பகுதியில் பேருந்தொன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. காயமடைந்தவர்களை அவசரமாக மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.